சக்தி குடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போன தீக்ஷண்யா தட்டை டேபிளில் வைத்துவிட்டு, "அத்தா, என்ன பண்றீங்க? இந்த பழக்கம் எப்ப இருந்திருக்கு?" என்று கோவமாக கேட்டபடி அவன் அருகில் வந்து கையை பிடித்தாள். அவள் கையை தட்டிவிட்ட சக்தி, "அதை எதுக்குடி நீ கேட்குற? நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்?" என கோவமாக கேட்டான். "சொல்லணும். ஏன்னா நான் உன் பொண்டாட்டி அத்தா" என அழுத்தமாக கூறிய தீக்ஷண்யா அவன் கையில் இருந்த பாட்டிலை இழுத்தாள். பாட்டிலை கெட்டியாக பிடித்துக்கொண்ட சக்தி, "தி, பாட்டில விடு, விளையாட்டு பண்ணாத, அரைஞ்சிருவேன். போய் உன் வேலைய பார்த்துட்டு படு" என்றான் காட்டமாக. "அத்தா, நீ குடிக்கக்கூடாது. அது எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ்" என கெஞ்சினாள் தீக்ஷண்யா. "உனக்கு பிடிக்கலனா நான் குடிக்காம இருக்க முடியாது தி. எனக்கு இதுதான் மருந்து. உனக்காக எது வேணாலும் பண்றேன். ஆனா இத மட்டும் விட்டுடு. சொல்லாத. ஓகே? ஐ லவ் திஸ்" என பாட்டிலுக்கு முத்தம் கொடுத்தான் சக்தி. "இதனால உன் உடம்புக்கு தான் பிரச்சனை அத்தா. ப்ளீஸ் குடு" என அவனிடமிருந்து பிடுங்க சக்தி இறுக்கமாக பிடிக்க முழு பலத்தையும் ஒன்று திரட்டி அதை பிடுங்கி தூக்கி போட்டு உடைத்தாள் தீக்ஷண்யா. "ஏய்" என எழுந்த சக்தி அவளை அடிக்க கையை ஓங்க, "அத்தா" என அவள் கன்னத்தில் கை வைத்து பயத்தில் மறைத்துக் கொள்ளவும் என கையை கீழே போட்ட சக்தி, "என்னத்துக்குடி அத உடைச்ச? அதோட அருமை உனக்கு தெரியுமாடி? எத்தனை ராத்திரி இதோட உதவியால நான் தூங்கியிருக்கேன் தெரியுமா?" என கோவமாக கேட்டான். "அத்தா, எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்காதத நீ பண்ணக்கூடாது. அவ்வளதான்" என கோவமாக கூறினாள் தீக்ஷண்யா. "தி, ஸ்டாப் இட். என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காத. எனக்கு எப்போ எப்படி இருக்கணும்னு தெரியும். நான் ஒன்னும் 24 ஹார்ஸும் குடின்னு இருக்கல. மைண்ட் அப்செட்டா இருந்தா குடிப்பேன். அவ்வளதான். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இந்த ஒரு விஷயத்த தவிர்த்து. தேவையில்லாம இதுல என்கிட்ட ஆர்க்யூ பண்ணி வாங்கி கட்டிக்காத" என கத்தினான் அவன். "ஓகே ஃபைன். இன்னைக்கு என்னதான் ஆச்சு? நீங்க நல்லா தானே இருந்தீங்க. எதுக்கு தேவையில்லாம குடிக்கிறீங்க?" என காரணம் தெரிந்து கொண்டே கேட்டாள் தீக்ஷண்யா. "எதுக்கு குடிக்கிறேனா? ஏன்டி, உனக்கு சத்தியமா நான் ஏன் குடிக்கிறேன்னு தெரியாதா? அத என்ன நம்ப சொல்றியா? அத விடு. நான் ஒண்ணு பண்ணும்போது என்ன அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ற. சாப்பாட்ட வேஸ்ட் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியாதா? நீ என்னவோ பெரிய ஹேர் மாதிரி வந்து டயலாக்லாம் பேசுற. நீ என்கிட்ட சொன்னத யாழி அக்கா கேட்டுட்டாங்க. நீ சொல்லியும் நான் தட்ட தூக்கி எறிஞ்சிருந்தா, நாள பின்ன அவங்க உன்னை இதே மாதிரி இத வச்சு ஏதாவது சாதாரணமா பேசி கிண்டல் பண்ணா கூட உனக்கு வலிக்குமேன்னு அவ்ளோ காரமும், உப்பும் இருக்கிற தோசைய சாப்பிட்டு வர. நீ என்னன்னா அசால்ட்டா கேள்வி கேட்கிற?" என கோபத்தில் கண்கள் சிவக்க கர்ஜித்தான். அவனின் கர்ஜனையில் அனிச்சையாக 2 அடி தள்ளி நின்று நெஞ்சில் கை வைத்து அவனையே பயந்த பார்வை பார்த்த தீக்ஷண்யா, "அத்தா, நிஜமா நான் அவ்ளோ மோசமா அக்கா சமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கவே இல்ல. சாரி" என அழுதாள். பட்டேன அவள் அருகில் வந்த சக்தி, "இப்ப எதுக்குடி அழுகுற?" என அவளுடைய கண்ணை துடைத்து விட்டவன், "காலையில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் உழைக்கிறதே 3 வேளை சாப்பாட்டுக்காக தான். அதையும் மோசமா பண்ணுனா கோவம் வராதா?" என அழுத்தமாக கேட்டான். அவனின் வாயிலிருந்து மது வாசனை வர அதில் முகத்தை திருப்பிக் கொண்ட தீக்ஷண்யா, "சாரி அத்தா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். நீங்க என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கேன். ப்ளீஸ் என் கூட வாங்களேன்" என அவன் கையை பிடித்தாள். சக்தி எங்கென்றெல்லாம் கேட்கவே இல்லை. அவன் அமைதியாக நிற்கவும் சின்னதாக சிரித்த தீக்ஷண்யா அவனை இழுத்துக்கொண்டு குளியலறைக்குள் வந்து ஷவரின் அடியில் நிற்க வைத்தவள் ஷவரை திறந்து விட்டாள். சக்தியின் மேல் தண்ணீர் கொட்டியது. சக்தி மனைவியையே பார்த்து கொண்டிருக்க புடவையின் முந்தானையை தூக்கி சொருகிய தீக்ஷண்யா பிரஸ்ஸில் பேஸ்ட் வைத்து 4 அடி தள்ளி நின்றவாறே அவனிடம் நீட்டி, "அத்தா, இந்தாங்க, முதல்ல பல்ல விளக்குங்க. நான் போய் துண்டு எடுத்துட்டு வரேன்" என சொல்லவும் முகத்தில் வழிந்த தண்ணீரை இரு கையால் ஒதுக்கிய சக்தி அவளிடமிருந்து பிரஷை வாங்கி கொண்டவன், "துண்டோட சேர்த்து பேண்ட்டும் பனியனும் கொண்டு வா" என சொல்லிவிட்டு பல்லை விளக்க ஆரம்பித்தான். சரி என தீக்ஷண்யா வெளியில் செல்லவும் பல்லை அழுத்தி விளக்கினான் சக்தி. அவனுக்கு தெரியும், தீக்ஷண்யாவுக்கு குடிப்பது பிடிக்காது என்பது. ஆனால் அவ்வளவு சீக்கிரம் அவனால் குடியை விட முடியாது. அவளைப் போலவே இந்த 6 வருடத்தில் அவனுக்கு குடியும் பழகிவிட்டது. ஆனால் அளவாக தான் குடிப்பான். இதுவரை அவன் சுயநினைவே இருக்கும் வரை அளவுக்கு குடித்ததே கிடையாது. தீக்ஷண்யா உடவை எடுத்து வந்து தந்துவிட்டு செல்லவும் அடுத்த சில நிமிடங்களில் ஆடை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தான் சக்தி. "அத்தா, சாப்பிடலாமா? நான் இப்போதைக்கு சேமியா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். டைம் ஆச்சு. அதான். இல்லனா வேற ஏதாவது பண்ணியிருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ அத்தா" என்றாள் அவனை பார்த்தபடி. என சக்தி சோஃபாவில் வந்து அமர்ந்தவன் அவள் தட்டை நீட்டவும் அதை வாங்கிக் கொண்டு, "நீ சாப்பிட்டியா?" என கேட்டான். "இல்லத்தா, எனக்கும் சேர்த்து தான் அதுல போட்டு வந்திருக்கேன். நீங்க சாப்பிட்டு மீதிய குடுங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன்"
என்றாள் தீக்ஷண்யா. அவள் கையை பிடித்து சக்தி இழுக்கவும் தடுமாறி அவன் பக்கத்தில் விழுந்த தீக்ஷண்யா, "என்னத்தா?" என அவன் கண்கள் விரிய பார்த்தாள். ஃபோர்க்கை ஓரமாக வைத்துவிட்டு கையால் சேமியாவை எடுத்து அவள் வாயருகில் சக்தி கொண்டு வரவும் அழகாய் புன்னகைத்து அதை வாங்கி கொண்டாள் தீக்ஷண்யா. அவளுக்கு ஊட்டிவிட்டு தானும் ஒரு வாய் சாப்பிட்டவன் மனைவியை அழுத்தமாக பார்த்து, "தீ, நாளைக்கு நைட்டு சாப்பாடுல ஏதாவது கோளாறு நடந்துச்சு, அப்புறம் நான் வீட்ல சாப்பிடவே மாட்டேன்" என அழுத்தமாக கூறினான். "இல்லத்தா, அப்படியெல்லாம் நடக்காது. அத்தைங்க நாளைக்கு சாயரா அக்கா கூடவே இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க" என்றவள், "அத்தா, ஆம்லெட் சேர்த்து ஊட்டி விடுங்க" என்று காட்டினாள். என அவளுக்கு ஆம்லெட்டுடன் சேமியாவை ஊட்டியவன், அவள் போதும் என சொன்னதும் மீதமிருந்ததை அவன் சாப்பிட்டு கை கழுவி தண்ணீரை குடித்துவிட்டு அவளிடம் தண்ணீர் பாட்டிலை கொடுத்து, "குடிச்சிட்டு போய் படு, எனக்கு வேலை இருக்கு" என சொல்லிவிட்டு லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்று விட்டான். எப்ப பாரு வேலை, வேலை, வேலை என சலித்துக் கொண்ட தீக்ஷண்யா தண்ணீரை குடித்துவிட்டு வந்து கட்டிலில் படுத்துக்கொண்டாள். 2 மணி நேரம் கழித்து பால்கனி கதவை தாளிட்டு வந்த சக்தி, லேப்டாப்பை ஒர்க்கிங் டேபிளில் வைத்தவன் காலை குறுக்கி தூங்கிக் கொண்டிருந்த மனைவியின் அருகில் வந்து அவள் முகத்தை மூடியிருந்த முடியை ஒதுக்கிவிட்டு அவள் கட்டியணைக்கு எதுவாக தலையணையை வைத்துவிட்டு போர்வையை எடுத்து கீழே விரித்து போட்டவன் டிஷர்ட்டை கழட்டி வீசிவிட்டு படுத்துக்கொண்டான். "மாமா, எதுக்கு என்ன சாப்பிட விடாம எடுத்துட்டு வந்தீங்க? எனக்கு பசிக்குது. என்னை விடுங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன்" என அவன் பிடித்திருந்த கையை பார்த்தபடி கடுப்பாக கூறினாள் சாய்ரா. "வாய மூடு தேவி" என கத்திய சாகித்யா, "என்ன இலவ சமைச்சு வச்சிருக்க? நீ சமைச்சத நாய் கூட சாப்பிடாது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் அதை சாப்பிட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். என்ன இருந்தாலும் நீ இவ்ளோ கேவலமா சமைப்பன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல." சக்தி செம்ம காண்டாங்கா. அதான் தீக்ஷிய சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. வீட்ல எல்லாம் இருக்குன்னு கண்ண மூடிட்டு எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்க. மாவுல யாராவது மிளகாத்தூள கலப்பாங்களா? உனக்கு உண்மையா சமைக்க தெரியுமா தெரியாதா? என அழுத்தமாக கேட்டான். "மாமா, என்ன சொல்றீங்க? அப்ப நான் சமைச்சது நல்லாவே இல்லையா?" என கலங்கிய கண்களுடன் கேட்டாள் சாய்ரா. "சத்தியமா நல்லா இல்ல. யாராவது ஒழுங்கா சாப்பிட்டாங்களான்னு கவனிச்சியா? முதல்ல என்னையாவது கவனிச்சியா? கண்டிப்பா நீ எதையும் கவனிச்சிருக்க மாட்ட. ஹாட் பாக்ஸ்ல இருக்கிறது காலியானா போதுன்னு தானே பாக்ஸையே பார்த்துக்கிட்டு இருந்த" என கோவமா கேட்டான் சாகித்யா. "அப்படியெல்லாம் இல்ல மாமா. எனக்கு நிஜமா தெரியல. சாரி மாமா" என கையை பிசைந்து கொண்டு கூறினாள் சாய்ரா. "சாரி. உன் சாரிய தூக்கி குப்பை தொட்டியில போடு தேவி. உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லவே இல்ல. நம்மளே சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த வீட்ல நம்மள ஏத்துக்கிட்டதே பெருசு. நீ என்னன்னா, எனக்கு இதுவரைக்கும் வீட்ல இருந்த மரியாதைய சுத்தமா கெடுத்துருவ போல. என் தங்கச்சி யாழி அவ்ளோ காரத்த எப்படி தாங்கிட்டு சாப்பிட்டான்னு கூட தெரியல. பாவம். இன்னைக்கு நைட்டு எல்லாரும் பட்னி தான். எல்லாம் உன்னால தான் தேவி. நான் ஒண்ணும் உனக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டா மட்டும் வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வரேன்ல. இப்போ நீ பண்ணதுக்கு என்ன பதில் சொல்லப் போற? ச்சே! நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னையே சாப்பிட விட்டுருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் எல்லாரோட மனசும்" என கோவமாக கத்தினான் சாகித்யா. "மாமா" என தயங்கி தயங்கி பயத்துடன் அவனை பார்த்தாள் சாய்ரா. "வாய மூடு. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா?" என அழுத்தமாக கேட்டான் சாகித்யா. "தெரியாது மாமா" என தலையை குனிந்து கொண்டு பயந்தபடி கூறினாள் சாய்ரா. "தேவி" என சாகித்யா உச்சகட்ட கோவத்தில் கத்தவும் மோகனாவிடமிருந்து அவனுக்கு போன் வந்தது. அதில் மனைவியை முறைத்து பார்த்தவன் காலை அட்டன் செய்து, "சொல்லுங்க மம்மி" என்றான் நிதானமாக. "சாஹி, தூங்கிட்டீங்களா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா?" என மோகனா கேட்கவும், "இல்ல மம்மி, தேவி கிட்ட பேசிட்டு இருந்தேன்." "சாரி மம்மி" என வருத்தமாக கூறினான் சாகித்யா. "என்ன சாஹி, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சாரி சொல்ற?" "சாய்ராவுக்கு வரல. ஆனா இப்படியே இருக்க மாட்டா. நான் அவளுக்கு கத்துக் கொடுக்குறேன். அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத. தீக்ஷண்யா சேமியா செஞ்சு ஆம்லெட் போட்டு வச்சிருக்கா. 2 பேரும் பசியோட இருக்கீங்க. போங்க, போய் சாப்பிட்டு படுங்க" என்றார் மோகனா. "என்ன மம்மி சொல்றீங்க? எப்போ சமைச்சா?" என சாகித்யா ஆச்சரியமாக கேட்கவும், "இப்பதான் சமைச்சிருக்கா சாஹி" என்றார் மோகனா. "நீங்க சாப்பிட்டீங்களா மம்மி?" நானு, உன் அப்பா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, யாழி, பாட்டி எல்லாருமே சாப்பிட்டோம். தீக்ஷி ரூம்க்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா" என புன்னகையுடன் கூறினார் மோகனா. "பாருங்க மம்மி, குட்டி பாப்பா எனக்கு மட்டும் கொண்டு வந்து தரல. நான் என்ன மம்மி பண்ணேன்? என்னை பார்த்தாவே ஒதுங்கி ஒதுங்கி போறா. கஷ்டமா இருக்கு மம்மி"
என வருத்தமாக கூறினான் சாகித்யா. "நீ ஒண்ணும் பண்ணல சாகி. ஆனா சாய்ரா சொன்ன வார்த்தை அவன் மனச பாதிச்சிருக்கு. அவளோட ஒதுக்கம் கூட சரியானது தான் சாகி. அவளோட இடத்துல நான் இருந்திருந்தா கூட இவ்ளோ பெருந்தன்மையா நடந்துக்க மாட்டேன். சின்ன பொண்ணு சாகி அவ. கொஞ்சமாவது சாய்ராவுக்கு புரிய வை. வேணும்னே தீக்ஷண்யாவ காயப்படுத்தணும்னு நினைச்சு காரணம் தேடுறா சாய்ரா. அது ரொம்ப தப்பு. உன் அத்தை, மாமாவுக்கு தெரிஞ்சது உடைஞ்சு போயிடுவாங்க. அவங்க 2 பேரோட உலகமே தீக்ஷி தான். உனக்கு நான் விளக்கி சொல்ல வேண்டியது எதுவுமே இல்ல. எல்லாமே உனக்கே தெரியும். நீ தான் உன் பொண்டாட்டிக்கு நல்லது, கெட்டது எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். சரி பசியோட படுக்காதீங்க நான் வைக்கிறேன்." என்ன சொல்லிவிட்டு கட் செய்தார் மோகனா. சாகித்யா காதிலிருந்து போனை எடுத்து டேபிளில் வைத்துவிட்டு சாய்ராவை பார்த்து, "தீக்ஷண்யா சமைச்சு வச்சிருக்கலாம். வா சாப்பிடலாம்." என அவள் கையை பிடித்து இழுத்து வந்து டைனிங் ஹாலில் உட்கார வைத்தவன், இருவருக்கும் 2 தட்டில் சேமியா, ஆம்லெட் போட்டு வந்து அவளிடம் ஒன்றை கொடுத்துவிட்டு, அவள் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தான். சாய்ராவும் சாப்பிட, "தேவி, உன்னை யாரும் இங்க கஷ்டப்படுத்தல. நீ தான் இங்க இருக்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற. முக்கியமா தீக்ஷண்யாவ. நான் லவ் பண்ணுன தேவி இப்படியான்னு எனக்கே ஷாக்கா இருக்கு. வேண்டாம் தேவி. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அத சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும். நீ தீக்ஷண்யாவோட குணம் தெரியாம அவள ஒவ்வொரு முறையும் காயப்படுத்த நினைக்கிற. உண்மையா அவளோட குணம் சின்ன குழந்தை மாதிரி தேவி. யாரையும் சின்னதா கூட கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டா. இப்ப நான் அவள தூக்கி வச்சு பேசல. பட் நடக்கிறத சொல்றேன். நீயே தனியா இருக்கும்போது நல்லா யோசிச்சு பார். நீ என்ன உண்மையா காதலிச்சிருக்க. காதல்னா என்னையும் லவ் பண்ணி, என்ன சுத்தி இருக்கவங்களையும் லவ் பண்ணணும். ஆனா நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ற. அதனால மட்டும் தான் நான் நைட்ல சீக்கிரமே தூங்கிடுறேன். நம்ம வாழ்க்கைய கட்டாயத்துக்காக ஆரம்பிக்கவே கூடாது. 2 பேரும் சந்தோஷமா இருந்து, அந்த நொடியில அதுவாவே தானா நடக்கணும். இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல." என சொல்லிவிட்டு தண்ணீரை எடுத்து குடித்தார். சாய்ரா எதுவும் பேசாமல் சாப்பிட்டு கொண்டு இருந்தாள். பாவம், நாய்வாலை நிமிர்த்த முடியாது என்பதை சாங்கிக்கு யார் சொல்லி புரிய வைப்பார்கள்? இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவரவர்கள் அறையில் தஞ்சம் அடைந்தனர். "இப்ப என்னடி சொல்ற? வர முடியாதா?" என கடுப்பாக கேட்டான் சரவணன். "ப்ளீஸ் சரவணா, என் சூழ்நிலைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பார்த்து 2 நாள் தானே ஆகுது. அதுக்குள்ள பார்க்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேலை இருக்கு." என்றாள் ரேவதி. "அப்பனா வேலை வெட்டி இல்லாம வெட்டியா இருக்கேன்னு நினைச்சியா? என்ன ரொம்ப கோவப்படுத்தி பார்க்குற வதி. பார்க்கணும்னு சொல்றேன்ல, வர முடியாதா?" என அடக்கப்பட்ட கோவத்துடன் கேட்டான் சரவணன். "முடியாது சரவணா. அப்படி பார்க்கணும்னு உனக்கு தோணுனா, நீ வந்து பார்த்துட்டு போ. என்ன தொல்ல பண்ணாத." என்று கடுப்பாக கூறினாள் ரேவதி. "நான் வந்து பார்த்துட்டு போவேன் தான். ஆனா எனக்கு இந்த 1 வீக் ஃபுல்லா ரெஸ்ட்டே இல்லாம வேலை இருக்கு. அதனால தான் உன்ன வர சொல்றேன். புரிஞ்சுக்காம பேசாத வதி. நாளைக்கு நைட் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்றேன். வந்துட்டு அடுத்த நாள் காலையில கிளம்பிடு." என்றான் சரவணன். "நீ என்ன லூசா சரவணா? வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. அப்போ வேலைய மட்டும் பாரு. நெக்ஸ்ட் வீக் வந்து 2 நாள் கூட உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். இப்போ என்ன வா வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாத. மாதவி அக்கா கேஸ் பெண்டிங்ல நிக்குது. அத நான் முடிச்சே ஆகணும்." என்றாள் ரேவதி. அதை கேட்டு கோவத்தை தூக்கி எறிந்த சரவணன், "சாரி வதி. நான் தான் புரிஞ்சுக்காம பேசிட்டேன். நீ வேணான்னு சொன்ன உடனே ஆஃபீஸ் ஒர்க்குன்னு நினைச்சிட்டேன். சரி நான் வச்சிடுறேன். ஹெல்த்த பார்த்துக்கோ." என சொல்லிவிட்டு காலை கட் செய்தான் சரவணன். சரியான முசுடு. எதையும் முழுசா கேட்காம மூக்குக்கு மேல கோவப்படுறது. என்ன நினைத்து புன்னகைத்த ரேவதி நேரத்தையும் பார்க்காமல் மீனாவுக்கு கால் செய்தாள். ஸ்டேஷனில் அப்போதுதான் நுழைந்த மீனா ரேவதியிடமிருந்து கால் வரவும் காலை அட்டன் செய்தவள், "என்னடி, இப்பதான் உன் ஆள்கிட்ட சண்டை போட்டு முடிச்சியா?" என கிண்டலாக கேட்டாள். "ஏய் சாரி மீனா. அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததுல உன்னை மறந்தே போயிட்டேன். சமைச்சு வச்சிருந்தேனே சாப்பிட்டு தானே போன?" என ரேவதி கேட்கவும், அதெல்லாம் சாப்பிட்டு தான் வந்திருக்கேன்." "சரி அந்த கிரண என்ன பண்ணலாம் ரேவதி? எனக்கு ஆத்திரமா வருது. சத்தியமா நான் யோசிச்சு கூட பார்க்கல. அவன் தான் மாதவி அக்காவ கொடுமை பண்ணியிருப்பான்னு. அவன சும்மாவே விடக்கூடாது. ஏதாவது பண்ணணும். அதுவும் அவனோட சாவ இந்த உலகமே பார்த்து நடுங்கணும். அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கணும்." என்றாள் மீனா ஆத்திரமாக. "அதுக்காக தான் நான் ஸ்கெட்சே போட்டிருக்கேன் மீனா. இந்த வார கடைசியில அவனுக்கு சாவு உறுதி. அவன் கூட இருந்த 2 பேர கண்டுபிடிச்சாச்சு. மீதி ஒருத்தன் எவன்னு தெரியல. அத அவன் வாயாலே வர வைக்கணும். சக்தி உதயா கிட்ட இத பத்தி எதுவும் மூச்சு விடாத. அவங்க 2 பேருக்கும் சர்ப்ரைஸ் குடுக்கலாம்." உதயா எப்படியெல்லாம் அழுதா? சக்தி எப்படியெல்லாம் வேதனைப்பட்டிருப்பா? நம்ம எப்படி துடிச்சிருப்போம்? அதுக்கெல்லாம் சேர்த்து
அந்த 3 பேர கொடுமையா கொலை பண்ணணும். 6 வருஷமா அந்த கிரண் தப்பிச்சுட்டான். இனி அவன சும்மாவே விடக்கூடாது. அவனோட சாவு எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கையா இருக்கணும் என்றாள் ரேவதி. கிரண் என்பவன் மாதவியின் அறிமுகத்தில் காலேஜில் அவளை தவறாக வர்ணித்து பேசியவன். கண்டிப்பா ரேவதி என மீனா வெற்றி சிரிப்புடன் சொல்லவும், அவர்கள் யாரை வார இறுதிக்குள் கொன்றே தீருவேன் என சொன்னார்களோ, அவனோ பூனேவில் இருந்த 7 நட்சத்திர ஹோட்டலின் விஐபி ரூமில் அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்தவன். பேபி என நாக்குளறபடி கட்டிலில் அரைகுறை ஆடையுடன் படுத்திருந்த மங்கையவளின் மீது விழுந்தான். பேபி, இந்த ரவுண்டாவது என்னை திருப்திப்படுத்துவியா என அவனை அணைத்தபடி கேட்டாள் அவள் மாயா. சாட்சாத் வியானின் காதலி. அஃப்கோர்ஸ் பேபி என அவள் ஆடையெல்லாம் கிழித்து இருந்தவன் அவளை வெறியுடன் நாடினான். பேபி, என்ன இவ்ளோ மெதுவா ஹேண்டில் பண்ற? இன்னும் ஃபோர்ஸா பண்ணு என மாயா கத்தவும் அவனின் வேகம் அதிகரித்தது. வா, செம்ம பேபி, இதுல ஒன்னு அடிச்சுக்க ஆளே கிடையாது என அவன் வெற்றி நெஞ்சில் முத்தமிட்டவள். பேபி, எனக்கு ஒரு 2 லட்சம் பணம் வேணும் என அவன் உடலை தடவி மயக்கினாள். வாங்கிக்கலாம் பேபி. ஆமா, அன்னைக்கு தானே 4 லட்சம் கொடுத்தேன். அது என்ன பண்ண என கிரண் கேட்கவும், அதை ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பேபி. அதுவும் ஷின்வா இண்டஸ்ட்ரீஸ் ஜெர்மனி கம்பெனில தான் என்று வெற்றி சிரிப்புடன் கூறினாள் மாயா. நீ இதுக்காக தான் அந்த வியான் கூட சுத்திக்கிட்டு இருக்கியா? அவளுக்கு சந்தேகம் வந்துட போகுது. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்றான் கிரண். அதெல்லாம் அவனுக்கு ஒரு சந்தேகமும் வராது. அவன் வெத்து பேபி. என்ன லவ் பண்றேன்னு தான் பேரு. இன்னும் எனக்கு கன்னத்துல கூட ஒரு முத்தம் கொடுத்ததில்ல. கேட்டா உரிமையோட தொடுறேன். அம்மா திட்டுவாங்க, ஆட்டுக்குட்டி திட்டுவாங்கன்னு கிரிஞ்சா பேசிக்கிட்டு இருக்கான் என்றாள் மாயா. விடு, அவன் அப்படி இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான் என்ற கிரண் மீண்டும் அவளை ஆட்கொள்ள ஆரம்பித்தான். காலை பொழுது அழகாக புலரவும் தீக்ஷண்யாவின் மொபைல் அலாரம் அடித்து சக்தியை எழுப்பிவிட்டது. தி ஏன் தி என சலித்துக்கொண்டே சக்தி தலையை மட்டும் நிமிர்த்தி அவளை பார்க்கவும், அவளோ நல்ல உறக்கத்தில் இருந்தாள். பட்டனை இருந்து அலாரத்தை ஆஃப் செய்தவன் டிஷர்ட்டை எடுத்து போட்டுக்கொண்டு தீக்ஷண்யாவின் அருகில் வந்து அமர்ந்தவன். தி என அவளின் தோளை மென்மையாக தட்டினான். ம் என சினுங்கியபடியே அவன் தொடையில் தலை வைத்து படுத்த தீக்ஷண்யா விட்ட தூக்கத்தை தொடர்ந்தாள். தி, எழுந்துருடி, இன்னைக்கு ஆஃபீஸ் போகணும்னு சொன்னேன். இப்ப என்னன்னா அலாரம் அடிச்சும் எந்திரிச்சுக்காம தூங்கிட்டே இருக்க என அவள் தலையை தடவி கொடுத்தபடி சக்தி கேட்டான். அதான், ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ப்ளீஸ் என தீக்ஷண்யா சினுங்கவும், 2 நிமிஷம் தூங்கி அப்படி என்னத்தை தான் சாதிக்க போற? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்ல, எந்திரடி என்றான் சக்தி. என சலித்தபடியே எழுந்தமர்ந்த தீக்ஷண்யா கண்ணை கசக்கிவிட்டு கணவனை முறைத்து பார்த்தவள், சும்மா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சமாளிக்காதாத்தா. உனக்கு இப்போ காஃபி வேணும். அதுக்காக தானே என்னை எழுப்புன என மூக்கை சுருக்கி கொண்டு கோவமாக கேட்டாள். பரவாயில்லையே, என் பொண்டாட்டி நல்லாவே தெரியிட்டா. உனக்கு ஒன்று தெரியுமா தீ? உன்னை போய் நான் ஒன்றுக்குமே லாக்கி இல்லாதவன்னு நினச்சேன். ஆனா நீ என்னன்னா, என் பார்வைக்கும் நான் பேசுற பேச்சுக்கும் என்ன அர்த்தம்னு ஈஸியா கண்டுபிடிக்கிற. எப்படி தீ தெரின என நக்கலாக கேட்டான். உங்கள என அவன் கழுத்தை நெரித்த தீக்ஷண்யா, என்ன கிண்டல் பண்றீங்களா அத்தா என கோவமாக கேட்டாள். நான் நிஜமா தான் கேட்குறேன். ஆ, அப்புறம் இந்த எலி கைய வச்சுக்கிட்டு அடிக்கிறது, கிள்றது, இதோ இப்படி நெரிக்கிறதெல்லாம் வச்சுக்காத. நீ இப்படியெல்லாம் பண்றதால எனக்கு ஒன்றும் வலிக்க போறதில்ல. உனக்கு தான் வலிக்கும் என அழுத்தமாக கூறியபடி அவள் கையை தன் கழுத்திலிருந்து மெதுவாக எடுத்து விட்டான். இவன் மனிதன்தானா என்பதைப் போல அவனை பார்த்த தீக்ஷண்யா, என்ன அத்தா நீங்க இவ்ளோ ஸ்ட்ராங்கா, அதுவும் ஹேண்ட்ஸமா இருந்துக்கிட்டு, கேவலம் போயும் போயும் அரசியல்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க என அவள் சொல்லும்போதே அவள் குரல் வலியை ஒரு கையால் பிடித்து அழுத்திய சக்தி பார்வையாலேயே அவளை பஸ்பமாக்கினான். ம், ம் என மூச்சுவிட சிரமப்பட்டு அவளின் கையால் அவன் கையை எடுத்த தீக்ஷண்யா மூச்சுக்கு போராடியபடி கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்தாள். அவள் கழுத்திலிருந்து கையை எடுத்த சக்தி, இதுக்கு பேர் தான் இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பாங்கன்னு அர்த்தம் போல. இன்னொரு முறை என் வேலைய பத்தி ஏதாவது சொன்ன, கட்டுன பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். கொன்னு புதைச்சிட்டு போய்க்கிட்டே இருப்பேன், ஜாக்கிரதை என இரும்பு குரலில் கர்ஜித்து விட்டு அங்கிருந்து குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். கழுத்தில் கை வைத்து தேய்த்து கொண்ட தீக்ஷண்யாவின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது. கண்ணாடியில் கழுத்தை பார்த்தவள் அதிர்ந்தே போனாள். அவனின் கையச்சு கழுத்தில் அச்சு பிசறாமல் பதிந்திருந்தது. உனக்கு ஏன் தான் இவ்ளோ கோவம் வருது? நான் எனக்கு பிடிக்காதத சாதாரணமா தானே சொன்னேன்.
நான் சொன்னது உனக்கு பிடிக்கலனா, இனிமேல் அப்படி சொல்லாததீன்னு சொன்னா, நான் அடுத்த முறை அத பத்தி பேசியே இருக்க மாட்டேனே. ஆனா நீ கழுத்த பிடிச்சுன்னு இருக்கிற. இருக்க இடம் கொடுத்தா, படுக்க இடம் கேட்பேன்னு சொல்ற. உன்கிட்ட நான் அவ்ளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேனா? அப்போ நேத்து சாய்ரா அக்கா சொன்னது தான் உண்மையா? நான் கேவலமான பொண்ணா? என நடந்த அனைத்தையும் நினைத்து பார்த்து, மனதிலேயே புடுங்கி தவித்து அழுதாள் அவள். சக்தி குளியலறையிலிருந்து வெளியில் வரவும், கண்ணை துடைத்துக்கொண்டு எழுந்து வந்து துண்டை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் தீக்ஷண்யா. துண்டை வாங்கிக் கொண்ட சக்தி அவளை பார்வையாலே எரித்தாள். அவனின் மூச்சுக்காற்று அனலாக வரவும், பயந்து போன தீக்ஷண்யா அனிச்சையாக 2 அடி பின்னால் தள்ளி நின்றவளுக்கு, அவனின் முறுக்கேறிய உடலை பார்த்ததுமே மயக்கம் வருவது போல தலை கிர் என சுத்தியது. சக்தி கையில் துண்டை வைத்தபடி அவளையே தான் முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அவ்வளவு கோபம். பின்னே பிடிக்காத படிப்பாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு 5 வருடம் படித்து முடித்து யாரின் தயவும் இல்லாமல் கட்சியில் நுழைந்து பிரச்சாரம் செய்து 4 வருடத்தில் பல மக்களின் கவனத்தை திருப்பி அவனுக்கென்று ஒரு பதவியை பிடித்திருக்கிறான். அதெல்லாம் கொஞ்சமும் யோசிக்காமல் கேவலம் என்று சொன்னால் அவனுக்கு கோபம் வராமல் கொஞ்சவா தோன்றும்? தீக்ஷண்யா கையை பிசைந்து கொண்டு தயக்கத்துடன் அவனை பார்த்தவள், அத்தா, சாரி என்றாள். உன் சாரிய நீயே வச்சுக்கோ. என்னடி சொன்ன? கேவலம் அரசியலா? உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கேவலமான அரசியல் பண்றவனாலே இருந்துட்டு போறேன். இந்த கேவலமானவங்கிட்ட இனிமேல் பேசாத என அடிக்குரலில் மிரட்டினான். அத்தா, சாரி. நான் சாதாரணமா தான் சொன்னேன். என தீக்ஷண்யா அவன் அருகில் வந்து கையை பிடிக்கவும், பட்டென அவள் கையை தட்டிவிடவும், என்ன தொடாத, தள்ளி நில்றி என கத்தவும் விழுக்கென்று விழுந்த தீக்ஷண்யா, அத்தா என அழுது கொண்டே அழைத்தாள். அவளை முறைத்து பார்த்த சக்தி, உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு. தேவையில்லாம என்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத என விரல் நீட்டி எச்சரித்தவன் ஒர்க்கிங் டேபிளில் அமர்ந்து அவன் வேலையை ஆரம்பித்தான். கலங்கிய கண்ணை கட்டுப்படுத்திக் கொண்ட தீக்ஷண்யா குளியலறைக்கு சென்று முகம் கழுவி பல் துலக்கிவிட்டு கிச்சனுக்கு வந்தவள் ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து கணவனுக்கும் தனக்கும் காஃபி போட்டு எடுத்து வந்து, அத்தான், காஃபி என கைகள் நடுங்கியபடி காஃபி கப்பை அவன் முன்னால் நீட்டினாள். அவன் இருக்கும் கோபத்தில் கப்பை தட்டுவிட்டு விடுவானோ என்ற பயம்தான் அவளுக்கு. காஃபி கப்பை வாங்கி கொண்ட சக்தி அவளை கண்டு கொள்ளாமல் காஃபியை குடித்தபடி வேலையை தொடர்ந்தான். தீக்ஷண்யாவும் சின்ன சிரிப்புடன் பெட்டில் அமர்ந்து காஃபியை குடித்து முடித்தவள் அவன் படுத்திருந்த போர்வையை எடுத்து மடித்து வைத்துவிட்டு அவன் அருகில் வந்து, அத்தா என தலையை குனிந்து கொண்டு நின்றாள். என்ன என எரிச்சலாக கேட்டான் சக்தி. அது அப்பா அம்மா வருவாங்க, அதான் என இழுத்தாள் தீக்ஷண்யா. அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாதா? என்ன சொல்ல வந்தியோ அத முழுசா சொல்லிட்டு கிளம்பு. சும்மா கடுப்ப கிளப்பிக்கிட்டு என கடுப்பாக கூறினான் சக்தி. அவன் சொன்னதை கேட்டு கண்ணீர் கண்களில் நீர் வரிய, ஒன்னும் இல்லாதா என சொல்லிவிட்டு ஆடையை எடுத்துக்கொண்டு வேகமாக குளியலறைக்குள் நுழைந்து கொண்டாள். சக்திக்கு அவளின் அழுகை இதயத்தை ஈட்டியால் குத்துவது போல இருந்தாலும் எதையும் புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டு செல்லும் மனைவியின் மீதுமே கோபமாக தான் வந்தது. அந்த கோபம் கண்ணை மறைக்க அந்த கோபத்தை எல்லாம் வேலையில் காட்டினான் அவன். தீக்ஷண்யா குளித்து முடித்து லாவெண்டர் நிற காலர் வைத்த சல்வார் அணிந்து வந்து பால்கனியில் நின்று தலையை காய வைத்து பின் தலையை வாரிக்கொண்டு இரு புருவங்களுக்கு இடையில் அரக்கு போட்டும் நெற்றியின் பக்கத்தில் குங்குமமும் வைத்துவிட்டு கணவனை ஒரு பார்வை பார்த்து பின் பூஜை அறைக்கு வந்து விளக்கேற்றி சாம்பிராணி போட்டு கடவுளை வணங்கி பின் சமையல் அறைக்கு வந்து காலை உணவை தயாரிக்க ஆரம்பித்தாள். காலை 8 மணிக்கு அனைவரும் ஹாலில் கூடவும், அத்தை, டிஃபன் ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம் என்றாள் தீக்ஷண்யா. ம். நீ ஆஃபீஸ் கிளம்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டியா தீக்ஷி? என மோகனா கேட்கவும், ஆ, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அத்த என தீக்ஷண்யா சொல்லவும், சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எனக்கு பசிக்குது. குட்டி பாப்பா, இன்னைக்கு என்ன சமைச்ச? என சாயி கேட்கவும், தீக்ஷண்யா எதுவும் பேசாமல் கிச்சனுக்குள் செல்ல பார்க்க, அவளின் கையை பிடித்து தடுத்த சக்தி, என்னடி கொழுப்பா? அண்ணன் கேக்குறாரு, நீ பாட்டு முகத்தை திருப்பிட்டு போற என அடிக்குரலில் சிரினான். என்ன என்ன பண்ண சொல்றீங்க அத்தா என அனைவரும் இருப்பதால் பயத்தை காட்டிக்கொள்ளாமல் தைரியமாக கேட்டாள் தீக்ஷண்யா. பதில் சொல்லிட்டு போ. உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? உன்னையும் ஒரு ஆளா வச்சுதானே அண்ணன் பேசுறாரு. ஆனா நீ என்னமோ அசால்ட்டா எனக்கு என்னன்னு போற என கோபமாக கேட்டான் சக்தி. அவனை அழுத்தமாக பார்த்த தீக்ஷண்யா, உங்க அண்ணன் என்கிட்ட நல்லா தான் பேசுவாரு. ஆனா அதனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு தான் பிரச்சனை. இவரு சாதாரணமா என்கிட்ட பேசுறத கூட சாய்ராக்கா என் புருஷனை மயக்க பாக்குறியான்னு என்ன பார்த்து கேட்பாங்கத்தா. அதை கேட்டு நான் தூக்குல தொங்கணுமா? சொல்லத்தா சொல்லு
நான் செத்தாதான் உனக்கு சந்தோஷம் போல என அழுது கொண்டே கோவமாக கூறியவளை பார்த்து சாய்ராவை தவிர அனைவரும் அடுத்த வார்த்தை பேச முடியாமல் கலங்கி போய் நின்றனர். சக்திக்கு புரிந்தது. சாய்ரா ஏதோ சொல்லியிருக்கிறாள் என்பது. யார் என்ன சொன்னா என்ன? நானோ, இல்ல என் அண்ணனோ உன்னை ஏதாவது சொன்னாதான் நீ மண்டையில ஏத்திக்கணும். சும்மா உப்பு சப்பு இல்லாத காரணத்த தூக்கிட்டு இப்படி ஹால்ல நின்னுட்டு கத்திட்டு இருக்காத. எப்ப இருந்து இப்படியெல்லாம் பேச பழக ஆரம்பிச்ச? உனக்கு என்ன தவிர யாரையும் ஹர்ட் பண்ணலாம் மனசு வராதே. இன்னைக்கு என்ன புதுசா பண்ணிக்கிட்டு இருக்க? என சக்தி கேட்கவும் தீக்ஷண்யாவுக்கு சுருக்கென்று குத்தியது. சக்தி என மோகனா கோவமாக அழைத்தார்.